எல்லாத்துக்குமே சரி. கோழிக்கறி அடுத்து சமைக்க வேணும். எக்கச்சக்கமான மான்கள் வந்திருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்ட வீடியோ எடுக்கிறதுக்கும் கணக்க வித்தியாசம் இருக்குது. நான் சட்டியில் பொரிக்கிறோம். நாங்கள் 10 டே வந்து போட போகிறோம். 10 டே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சிறகு வலிக்கும் வண்ணப்பறவைகளே. கடலை வடை, பருப்பு வடை மட்டும். பாய்ண்ணா, பாய் 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 பாய். சோறு, கறி, பருப்பு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். இந்த பயணம் வந்து 120 நாட்கள். இன்றைக்கு 20வது நாளில் உங்களோட காட்சி கொண்டு இருக்கிறோம். இன்னும் 100 நாட்கள் இருக்கு. ஆனால் 100 நாட்களில் முடியுமான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி பொறுமையாக ஒரு விஷயங்களை காட்டிட்டு போயிருக்கு. ஒரு காலமும் குறையாது, கூடத்தான் போகுது மாதிரி கிடக்கு. பாப்பம் எப்படி அதுக்கு கை கொடுத்தா வந்து உண்மையிலேயே சந்தோஷம் தான். அதோட நேற்று தொடங்கின வாய்ப்பு இன்னுமே முடியல. அலெக்ஸ் கார்டில் நாங்கள் திருவோணமலை என்ற ஒரு மினி ஈரோப்பை நீங்கள் பார்த்து ஈரோப்னு சொல்லலாம். அதை நல்லா இருந்தது. ஆனா வந்து செலவு எல்லாத்துக்குமே சரி. ஏன்னா அங்க போயிட்டு நாங்கள் ஒரு சூப் மாதிரி ஒன்று எடுத்து நாங்கள் அதுக்கு பேர் என்ன ப்ரௌன் ரமனோ ஏதோ உண்டு. 5000 ரூபாய் போச்சு. அன்றைக்கு இரவு நாங்கள் ஒருத்தருமே சாப்பிடல. ஒரு டிஷ் எடுத்து 4 பேர் சாப்பிட்டு வெறும் ஒரு 5 நாள் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இதுல விடிய காலமா வந்துட்டு இந்த இடத்துல அதாவது டவுன் பீச்னு சொல்லிடணும், இல்லாட்டிக்கு இதை வந்துட்டு டச் பேன்னு சொல்லிடணும். வந்துட்டு நாங்கள் அங்கிருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொஞ்சம் அண்ணாமேர் வந்தவ எல்லாரோடையும் சேர்ந்துட்டு நாங்கள் போட்டிங் போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல சமைக்கிறோம். ஸோ சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக போயிட்டு கடலில் குளிக்க போகிறோம். இன்றைக்கு இரவுக்கு நாங்கள் இந்த இடத்துல தங்க போகிறோம். அப்படி இங்கே தங்கையில் அடி வேறு இடங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றது இலங்கையில் எந்த பகுதியில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் ப்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் ப்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல பார்க்கலாம், அலஸ்டீன் ரோக் என்ற டிக்டாக்லையும் பார்க்கலாம். இப்போ தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் பார்க்கலாம். எல்லா சமூக வலைத்தளங்களையும் போடுறோம், இன்ஸ்டாகிராம்லையும் போடுறோம், ஜெரினும் போட்டு கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்துட்டு இதில் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவ கணக்க தம்பி மேர், அண்ணா மேர் சரியான க்ரௌட் உண்டு. எல்லாருமே வந்து பார்த்தவ. ஆனால் பின்னர் நேரத்தில் இன்னுமே கூட போகுது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கு இந்தியா நிற்க போகிறோம், வேற இடம் இல்லை. அதான் நாங்களே அப்படியே சமையலும் போகுது, சமையலையும் காட்டுவோம். இன்றைக்கு வாஷ்ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, அதுல குளியல் அறை இருக்கு. அப்ப குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்களும் தண்ணி டேங்க்ல தண்ணி ஏற்றிட்டு வந்து நாங்கள் இஞ்சால சமையல் வேலைகள் போய் கொண்டிருக்கு. இஞ்சால பாருங்க, முதல் இறால் வந்து சமைச்சிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கறி சமைக்க வேணும். இதுல பாருங்க கோழிக்கறி அடுத்தது சமைக்க வேணும். இஞ்சால மீன் எல்லாமே சமைக்க போறோம். சமைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு குடும்பமாக வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். முழுக்க ஃபுல்லாக வாகனங்கள்லாம் பீச்லேயுமே ஆட்கள். ஸோ நாங்களுமே இதில் சமைச்சிட்டு நாங்கள் அடுத்ததாக குளிக்க போகிறோம். பட் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். எப்படி இருக்கேண்ணா? புரியல, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, சாப்பிட்டு நாங்கள் அடுத்ததாக போய் குளிக்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தலி அப்படியே பொறிச்சு கொண்டிருக்கிறோம். இறால் மற்றது இறைச்சிக்கறி இன்னும் வைக்க வேண்டியிருக்கு. மிச்சம் எல்லாமே ரெடி. இன்னும் சோறு வைக்கல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் இறைச்சிக்கறி வைக்கல. அது சும்மா இருக்கு. தூளெல்லாம் போட்டு பிரட்டி மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழிக்கறியும் வச்சுட்டோம். அடுத்ததாக போயிட்டு நாங்கள் குளிக்க போகிறோம். இப்போ இந்த கோழிக்கறியை நாங்கள் வந்து கொஞ்சம் பிரட்டல் கறி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கறியாக வச்சுருக்கோம். கிணவே இருக்கிறதால தண்ணி கறியாக வச்சுருக்கோம். ஆக்கத்தோடு கூட அதான் எங்கட பொடியில் வந்து ஒரு ஆக்களுக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆக்கெல்லாம் நிற்கிறாங்க. அதனால் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் தண்ணி கறியாக காய்ச்சிருக்கோம். தண்ணி கறியாக வச்சுருக்கிறோம். பிரட்டல் கறியாக காய்ச்சினா எங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி கறியாக காய்ச்சிருக்கோம். ரெண்டாலும் அதில் ஒரு சின்ன ஒரு தப்பு விட்டுட்டோம். உப்பு குறைஞ்சி தேசி புளியை நாங்கள் வாங்க மறந்துட்டோம். தேசி புளி வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. ஓகே, சோறு இப்போ வந்துட்டு அரிசி போட்டு நாங்கள் இப்போ அவிஞ்சிட்டு கிட்ட முட்டை இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்குண்ணே. அவிஞ்சிட்டு இருந்தால் சரி. புவனேஸ்வரனா, நான், ஜெரின் 3 பேரும் இதில் நிற்கிறோம். மிச்சாக்கள் எல்லாருமே கடலில் குளிக்க போயிட்டுனோம். நாங்கள் வந்துட்டு இதை வடிவாக அவிச்சு மூடி வச்சுட்டு போனால் தான் வந்துட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவிச்சிட்டு அப்படியே போவோம். கிட்டத்தட்ட நேரம் இப்போ பின்னேரம் ஆகிடுது. நாங்கள் மத்தியானம் நேரம் சமைக்கலாம்னு சொல்லி வந்து இப்போ ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் குளிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம்.
எல்லாருமே இதில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளிக்கிடைக்கில் தான் நாங்கள் வந்துட்டு கடல்லையே குளிக்க போகிறோம். என்ன போனேன் சார் அன்றைக்கு இதில் தானே தங்க போகிறோம். நல்ல இடம் தானே? நல்ல இடம். அங்கால குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. 100 ரூபா தான் பே பண்ணிட்டோம்டா. ஓகே. சிறகு வலிக்கும் வண்ணப்பறவைகளே சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு சோறு எல்லாம் சமைச்சிட்டு இப்படி நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணவேர் அப்படியே குளிச்சு கொண்டிக்கணும். பின்னேற நேரம் ஆகிட்டுது. ஸோ இதில் போயிட்டு இறங்குவோம். இதில் எங்கட வந்த அண்ணா மேலே எல்லாருமே இங்கெல்லாம் குளிச்சு கொண்டிக்கணும். அந்த இடத்துல தெரியுதா? நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு குளிப்போம். அன்றைக்கி இந்த இடத்துல குளிச்சு இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல தங்கியும் நிற்க போகிறோம். ஜாலியெல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த மணலில் வீடு கட்டி செஞ்சு பார்த்துங்க பாருங்க. சின்ன வீடு மாதிரி கட்டிங்க. அந்த இடத்துல எல்லாருமே குளிச்சு கொண்டிக்கிறோம். நாங்களும் போய் உள்ள குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வைக்கணும். ஃபோனை சேஃபாக வச்சா தான் நாங்கள் நிம்மதியாக குளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். தண்ணி வந்துட்டு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதமாக இருந்தேன். இன்றைக்கு பின்னேற நேரம் வந்ததால் கொஞ்சம் குளிருது தண்ணி. மற்றது அன்றைக்கு சொன்ன மாதிரி தான் நல்ல க்ளீனாக இருக்குது. கிணவேர் நிற்கி இருப்பாருங்க. கீழே கல்லுகள் எதுவுமே இல்லை. எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு இன்றைக்கி இதில் சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு குடும்பத்தோட எல்லாம் நின்று ஃபன் பண்ணினோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நீந்தி குளிப்போம். குளிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு தான் இன்றைக்கு கொஞ்சம் குளிக்கணும். இந்த ஃபோனை இதில் வைக்கல, அது கிணவேர் நிற்கணும். அதால் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு உள்ளே போவோம். வாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க. வாங்க திருவண்ணாமலை கடலுக்கு வாங்க. வாரன் சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த இடத்த போனாங்க. அதில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அன்றைக்கு ஆழம் இல்லை. அந்த அது வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருந்தேன். போயிட்டு அதில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க என்னாக்கிட்ட வாங்க வரிக்கிறது. இங்க வாங்க இதுல எட்டது அதை கேட்டதில்ல. குளிச்சுட்டு வந்துட்டோம். அங்கால அன்னமேராக்கள் யாழ்ப்பாணம் பலிக்கிட போயினோம். அதால் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு திருப்ப நாங்கள் போய் 7 மணி நேரம் குளிக்க போகிறோம். இதால் குளிப்போம். ஓகே அவையில் அனுப்பிட்டு நாங்கள் திருப்ப குளிக்க போகிறோம். இதால் வந்து பார்த்தீங்கன்னா சோறு, அடுத்தது இறைச்சி கறி, பருப்பு. ஓகே, பருப்பு. உண்மையாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கும். அந்த மற்றது இப்போ என்னன்னு சொல்கிறேன், சமைச்ச சாப்பாடை விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த ஏக்கத்தோட வந்து சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல. ஆஹா. இப்போ எங்களுக்கு உப்பு புளி எல்லாம் தெரியாது. நல்லா இருக்கு. பசி மட்டும் தெரியுது. நல்ல பசி, நெருப்பு பசி. நேரம் என்ன 5 மணி ஆகிட்டு. இங்கே நான் பைக்கில் சத்தம் போட்டு வந்துடுறாங்க. இது ஸ்கூல் படிக்கிறது இல்லை, கிரிக்கெட் மேட்சாக வின் பண்ணி தான் கப் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாய்ண்ணா, பாய் கைண்ணா, பாய். சரி, இப்போ எல்லாருமே வலிக்கிடினோம். நாங்கள்லாம் இன்றைக்கு இரவுக்கு இதில் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, எல்லோரும் அப்படியே வலிக்கிடினோம். நாங்கள் இந்த JBL பாக்ஸ் ஒன்று கொண்டது, அதெல்லாம் பாட்டு போட்டு கொஞ்சம் நின்ற நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு இந்த இடத்துல அப்படியே ஸ்டே பண்ண போகிறோம்.
சூரியன் மறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 6 மணி ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அண்ணாமார் எல்லாருமே போயிட்டுனேன் கன நேரம் விடியவில் இருந்துட்டு எங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவ சமைச்சவ அதான் நேற்று இரவில் இருந்துட்டு வந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே விடிய எழும்பி நாங்கள் போட்டிங் எல்லாம் போயிட்டு வந்து சமைச்சு இதில் குளிச்சு அந்த நேரம் போகிறதே தெரியாத மாதிரி இருந்தேன். இங்கே வாங்க போனீங்க 4 பேர் நிற்கிறத தவிர அதை விட உண்மையாக எனக்கு பயங்கர கவலை தெரியுமா? சொல்லுங்கள். நானும் என்ன பேர் ஜெரின்னு தான் சமைக்க கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு உண்மையாக அவையில் எங்களுக்கு சமைச்சது வந்து எல்லாம் எங்களுக்கு ஜோக்கா சொல்லி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை அவையில். உண்மையாக நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் மேனேஜர். இல்ல இல்ல அப்ப நாங்க என்ன சமைக்க போறோம் வயல் வீடியோ எடுக்க இல்ல 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 என்னடா இப்ப நான் இப்ப அலஸ்டின் அப்படி சொல்றேன். ஏன்னா இல்ல இல்ல அலஸ்டின் எந்தனால மானம் போடுறது அந்த டயர்ல நாங்க அலஸ்டின் சமைக்க முடியல. ஏன்னா என்ன காரணம்னா அலஸ்டின் மானம் எந்தனாலும் ஓடும். அலஸ்டின் கஷ்டப்படாமப்பா வீட்டில் ஓடும் எடிட் பண்ணணும். அதனால நாங்களும் அந்த வேலையை செய்வோம். ஆனா இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டு எங்களுக்கு ரிலாக்ஸா இருந்து வடிவா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ கனவே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க எல்லாரும் யோசிக்கணும் உங்களை என்ஜாய் பண்ணுறாங்கண்டு. ஆனால் இப்போ தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கொண்டு அதை வீடியோ எடுக்கிறதுக்கும் கணக்க வித்தியாசம் இருக்குது. நாளடைவில் என்னடா பண்ணுறன்ற மாதிரி அந்த ஒரு இவ்வளோ நாள் சண்டேல இந்த சண்டே மட்டும் தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்கோம். இந்த சீரியஸ் செம்மையா. ஆனால் திருப்பி எங்களுக்கு வேலை இருக்கிறோம். இந்த இரவுக்கே நீ வந்துட்டு அந்த சோறு மிச்சம் இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் ஒரு கறியை சமைச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இரவுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு காலமே இதில் தான் எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு மிச்ச இடங்கள் இருக்குது. இந்த புறாமலை தீவு இருக்குது, ஸ்கூபா டைவிங் இருக்குது, ஸ்னோக்லிங் இருக்குது, அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல போயிட்டு திருப்ப குளிக்க போகிறோமா? குளிப்போமா? கடலில் குளிக்க போகிறோமா திருப்ப? ஓகே. இப்போ போயிட்டு திருப்ப கடலில் குளிச்சுட்டு இன்றைக்கி அங்கால நல்ல தண்ணி இருக்குது அண்டை காட்டியிருப்போம். திருப்பவும் காட்டுறோம். அதில் போயிட்டு ரிலாக்ஸாக இருப்போம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிறகு அந்த அண்ணா மாதிரி எல்லாம் போன பிறகு நாங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு திருப்ப வந்துட்டு இங்கால அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதிலே குளிச்சு கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா கட்டணும். இன்றைக்கு நாங்கள் நேரம் கேட்ட நாங்கள் எத்தனை மணி நாங்கள் போயிட்டு அங்கால குளிச்சுட்டு வந்த நாங்கள் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் திறந்துருக்க மாட்ட மாதிரி சொன்னதை நாங்கள் இப்போ திருப்ப அங்கால ஒரு மியூசிக் கன்சர்ட் மாதிரி ஏதோ நடக்குது. அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அடுத்து அங்கால ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே இருக்குது. அப்படியே காட்டுறேன். நல்லா இருந்தது. இன்றைக்கு நாள் நல்லா போச்சுது. சரி இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு 400 குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதில் 1 வாங்கினாங்க. 1 ஐஸ்கிரீமும் வாங்கினாங்க. இந்தியாவில் வந்து ஒரு மியூசிக் கன்சர்ட் ஒன்று நடக்குது. அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். சரிண்ணா 1 நீங்கள் என்ன ஃப்ளேவர் எடுத்த நீங்கள்? சாக்லேட்டா? சாக்லேட்டுக்கு பெரி ஃப்ளேவர். இது சாக்லேட்டுக்குள்ள நடுவுக்குள்ள வந்து பெரி ஃப்ளேவர் இருக்குங்க. காட்டுங்க. ஆசைப்படுறதுக்காக நீங்கள் வரக்கூடாது. இங்கே மியூசிக் கன்சர்ட் நடக்குது. நாங்கள் அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை வடை, பருப்பு வடை, மற்ற கரண் சுண்டல் அதெல்லாமே விற்கணும். நாங்கள் அப்படியே இந்த பக்கமாக அப்படியே போவோம். ஐஸ்கிரீம் கடையிலும் அப்படியே லைனுக்கு இருக்குது ஃபுல்லாகவே. இந்த ஞாயிற்றுக்கிழமையோடைய பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்கள் இந்த பீச்சில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்டையான விட இன்றைக்கு வந்துட்டு அதிக அளவான ஆக்கள் நிற்கும். இங்கே கடைகளுமே கணக்கு இருக்குது. அந்த இடத்துல சின்ன ஒரு மியூசிக் கன்சர்ட் மாதிரி போய்கொண்டிருக்கு. முதல் வந்து சினிமா பாட்டுகள் அதெல்லாம் பாடினவை பார்ப்போம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இங்கே சின்ன சின்ன விளையாட்டு சாமான் கடைகள் அதில் எல்லாம் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே சினிமா பாட்டு போட்டு ஆடிக்கொண்டிருக்கணும். நல்ல படியங்கள் வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சிலம்பாட்டம் மாதிரி ஒரு சின்ன இது போட்டுட்டு அதில் சினிமா பாட்டுக்கு அது சிலம்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கணும். இதில் வந்துட்டு காப்பிரைட்ஸ் வரும். இப்போ டக்குன்னு இப்படி கதைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி சிலம்பாட்டம் இப்படி நடந்து கொண்டிருக்கு. மற்றது இதில் எக்கச்சக்கமான ஆக்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க இந்த இடத்துல இருந்து. மற்ற எக்கச்சக்கமான ஆக்கள் இனித்தான் வருவினம். டைம் ஆகுது. நாங்கள் இதில் இங்கேயால் அப்படியே பீச் சைட்டால் அப்படியே நடந்து வர இதில் ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது. அந்த ஃபுட் சிட்டிக்கு தான் உள்ளே போகிறோம். சோறு இருக்குது, ஏதாவது வாங்கி சமைப்போம். மீன் சமைப்பாடு பார்த்துறாங்க. கடைசியாக முட்டையே வாங்கி போட்டு பொரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஸ்விம் பண்ணி சரியான பயங்கர டயர்டாக இருக்குது. இதில் நாங்கள் ஃபுட் சிட்டியில் இந்தியாவில் சாமான்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் முட்டை அதுகள் எல்லாம் இந்தியாவில் பாருங்க. நாங்கள் வேனை நிப்பாட்டி இருக்கிற அந்த இடத்துலையே எக்கச்சக்கமான மான்கள் வந்திருக்கு. இந்தியாவில் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தம்பி மேரம் வந்திருக்கணும் வேனை பார்க்குறதுக்கு. வேன் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா கதைச்சவே இப்போ வீடியோ ஒன்று கூச்சம்.
ஸோ நாங்கள் இன்றைக்கி இரவு இதில் சமைக்க போகிறோம். சோறு இருக்குதானே, முட்டையும் பொரிச்சிட்டு அங்கால மாசிச்சம்பல் வாங்கினாங்க, அதையும் தண்டிட்டு சாப்பிட போகிறோம். அதோட இங்கால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 10 டேம் வந்து போட போகிறோம். இன்றைக்கி 10 டேம் போட்டுட்டு பின்னுக்குமே ஆக்கள் படுக்கலாம் தானே. ஸோ ரிலாக்ஸாக வடிவாக இந்த இடத்துல படுக்கலாம். சேஃபான இடம், அதால் வெளியிலே டெண்டை போட்டுட்டு 2 பேர் டெண்டுக்கு படுக்கலாம், மற்ற 2 பேர் வாகனத்துக்கு பின்னால் படுக்கலாம். ஸோ வடிவாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டெண்டை வந்துட்டு சும்மா தான் போட்டிருக்கிறோம், அதை தூக்கி கொண்டு போகலாம். தூக்கி கொண்டு போயிட்டு பீச்சிலையோ இல்லை காற்று வர மாதிரி வாசல் பக்கத்தை காற்று பக்கம் அடிக்கிற பக்கத்தில் வச்சுட்டு படுக்கலாம். கடைசியாக மென்னாரில் படுத்தினாங்க நானும் புவனேஸ்வரனாவும். ஸோ அதே மாதிரி இங்கால சரி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச சோறு மிச்சம் கிடக்குது. இங்கால முட்டை எப்படியே பொறிச்சு கொண்டிருக்கிறோம். என்னடா பேனில் பொறிக்காமல் இதில் பொறிக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. பேன் வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதனால் நாங்கள் சட்டியில் பொறிக்கிறோம். பொறிச்ச முடிய சாப்பிட போகிறோம். சரி இங்கால முட்டையை பொறிக்கிறோம். முட்டை பொரியலும் சோறும் தான் இன்றைக்கி சாப்பாடு. ஒரு முட்டை பொரியலை போடுங்க. ஓகே சரி இன்றைக்கி யார் டெண்டுக்கு வர போகிறீங்க? நான் டெண்டுக்கு பீச்சில் போட்டுட்டு படுப்போம். அப்போ இவன் யாரு காற்று வெள்ளத்தை பார்த்து போட்டோம்டா. இன்றைக்கி மென்னாரில் படுத்தமே படுக்கிறான். ஆனால் மென்னாரில் அன்றைக்கி நாங்கள் நித்திர உழைக்க சிஐடி வந்துட்டு அங்கே மென்னாரில் அந்த பிரச்சனைகள் இருக்குது தானே. அப்போ அதால் வந்துட்டு எங்கள்கிட்ட 2 பக்கத்தாலையும் டெண்டை சுற்றி கொண்டு ஓடினாங்க. ஓடி போயிட்டு அங்கால பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் பாருங்க மானு நாய்க்குட்டி வீங்க மாதிரி வீங்க அதான் அப்போ சுற்றி அடிச்சுட்டு போயிட்டு அங்கால பிடிச்சவங்க பிடிச்சிட்டு அப்புறம் எங்களை வந்து எதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா எங்களை எதுவுமே கேட்கல. அதுக்கு பிறகு இரவுக்கு ஒரு அண்ணா வந்தார். 1:30 மணித்தியாலமாக எங்களுக்கு கதையாக சொல்கிறார். நித்திர தூங்கி வடிக்குது. ஏற்கனவே மதியம் சமைச்சு கலைக்கும் போல வந்தேன். பயங்கர கலை இன்றைக்கு வந்துட்டு பயங்கர கலை. சாப்பிட கேட்க முடியும். முடிய போட்டில் கொண்டாங்க, போயிட்டு குளிச்சினாங்க. குளிச்சுட்டு திருப்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்ப நாங்கள் போயிட்டு ஸ்விம் பண்ணினாங்க. கன நேரம் ஸ்விம் பண்ணினாங்க. குறிப்பாக ஜெரினும் நீச்சல் பழகிட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே காட்டுறோம். ஜெரின் யார் சீடன்? கஜன் அண்ணா இல்லை சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச இல்லை கணக்கு டெக்னிக்ஸ் இப்போ தெரியும். அவர் 2 நாளும் இப்போ ஸ்விம்மிங்குக்காக தன்னை இரவையில் என்ன செய்கிறாருன்னா தன்னை வீடியோவில் எடிட் பண்ணி 12 மணிக்கு ஸ்விம்மிங் டிப்ஸை கொஞ்சம் பார்த்து சின்ன அதால் அவருக்கு பக்கத்தில் படுக்கலாமல் இருக்குது. தனியாக போய் படுக்க போகிறோம். அந்த டிப்ஸுகள் கொஞ்சம் பார்க்குறாங்க. இப்போ ஜெரினுக்கு முதல் கேட்ட வேணும். அவனுக்கு அந்த பொடி வந்துட்டு அப்படி கீழே போகும். இப்போ அந்த கால் அடித்தா தானே பொடி இப்படி நேர வேணும். அப்போ அது இன்றைக்கி பழகி அது கொஞ்சம் நீந்துது. கிணதுரம் நீந்துறாங்க. நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். கட்டாயமாக பிஜினா இதன் புறாமலைக்கு போவோம் தானே நாளைக்கு இப்போ காட்டுறோம். நல்லா போனது இன்றைக்கி பயங்கர கலை. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிணதுரம் நடந்து போயிட்டு திருப்ப வந்து நாங்கள் சரியான டயர். அதை விட இந்த பீச்சில் ஒரு இன்னொரு பியூட்டி குளிர்மையாக இருக்குது. இன்றைக்கி இரவுக்கு வந்துட்டு நல்லா குளிர்மையாக இருக்குது. இப்போ சமைச்சு கொண்டு இருக்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான். மறுபடி இங்கால சமைச்சு கொண்டு நிற்கிறோம். சமைச்சு கொண்டு இருக்கே அங்கால பாருங்க, இதில் திருப்பவுமே இந்த மான்குட்டிகள் வந்து நிற்கிது. எக்கச்சக்கமான மான்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சில இடங்களில் நாய்க்குட்டிகள், சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாடு, அது மாதிரி இங்கே வந்துட்டு அதிகளவாக மான்குட்டிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. அதுவும் வந்துட்டு பயப்படாமல் பக்கத்துலேயே நிற்கிது, சரியான பக்கத்தில் நிற்கிது. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம். சம்பலும் வாங்கினாங்க, மாசிச்சம்பல். அங்கால புவனேஸ்வரனா ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட் போட்டு தரலாம். அதையும் காட்டவா? எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது நாங்கள் போட்டது. அது புல்சை, இது ஆம்லெட். நல்லா இருக்குன்ற நாள் கொஞ்சம் வித்தியாசமாக போனது. இப்போ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். எந்த வேறு இடங்கள் போயிடல, வேறு இடங்களையும் போர் அடிக்காமல் நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே வீடியோ ஆக்கிட்டு தாரம். இப்போ நாளைக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் ஒன்று செய்ய போகிறோம். நாளைய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இதான் முதல் தடவை சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் மட்டக்களப்பு இல்லாட்டிக்கு இந்த பக்கத்தால் புலன்ற ஒரு சைட் போகலாம்னு யோசிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ எந்த பகுதியில் நிற்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் உடனே அப்டேட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம். டெண்டை பீச்சில் போட்டுட்டு படுக்கிறதான்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி. அங்கால ஒரு செட் வந்து பாட்டு பாடி ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். இந்த முக்கியமான ஒரு இந்த டூரிஸ்ட் வந்தால் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய போகிறேன்.
நாளைய வீடியோவில் எதிர்பார்த்து காத்துருங்கோ. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். நான் உங்கள் போனேஸ்.